கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை கூப்பிட்ட உடனே நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணுவீங்களா? இல்லை 5 மினிட்ஸ் இருங்கம்மா இருங்கப்பான்னு சொல்லுவீங்களா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல்னா என்ன? உடனே உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும், உடனே அவங்க சொன்ன வேலையை செஞ்சிடணும். ஏசப்பா சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கூப்பிட்டோன்னே சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. இங்கிலீஷில் கூட ஒரு குவாட் இருக்குது, டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது நம்ம தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். இனிமேல் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உடனே கீழ்ப்படிங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பேர்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஷார்ப்பானதுன்னா கழுகு தான். அந்த கழுகை ஒரு காகம் அதோட முதுகுல ஏறி விடாம கொத்திக்கிட்டே இருக்குமா. ஆனா அந்த கழுகு அந்த காகத்தை கண்டுக்காதான். அதுக்கு பதிலாக அது எப்பவும் போல உயர உயர மேல பறந்துக்கிட்டே போகுமா. அப்படி பறந்துக்கிட்டே போறப்போ ஒரு கட்டத்தை தாண்டி பறக்கும்போது அந்த காகத்தால மூச்சு விட முடியாம மேல இருந்து கீழே விழுந்துருமா. இதே போலதான் நம்மள அநேகர் காயப்படுத்தணும்னு நினைக்கலாம், நம்மளை குற்றப்படுத்தணும்னு நினைக்கலாம். ஆனா நம்ம அவங்களுக்கு அதையே திருப்பி செய்யாம அமைதியா இருந்தாலே போதும். வேதத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம், நீ தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு வாசிக்கிறோம். அதே போல மற்றவங்க மத்தியில நம்ம அமைதியா இருப்போமா? இயேசுவின் செல்லங்கள். We call to bless the Lord, all you servants of the Lord, who by night stand in the house of the Lord. Lift up your hands in the sanctuary and bless the Lord. The Lord who heaven and earth blessed you were from Zion. பொங்கி வழியுடே இயேசுனை வசித்தட நாடி பாடுவேன் அவரு வடிவாடி நுள்ளம் பொங்குவேன் நுள்ளம் பொங்கி 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 வெளியுடே இயேசுவின் செல்லங்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2. இவன் யார் தெரியுமாங்க? முத 13வது சீசனாவே இவன் மாறிட்டாங்க. நீங்க கேட்கலாம், என்னப்பா அவன் எப்படிப்பா 13வது சீசன், நீ என்னப்பா புது பிரசங்கம் பண்ற அப்படிங்கிறீங்களா? நான் உங்க கூடயே வர்றேங்க. ஆண்டவர் பாருங்க, என் கூடனா வராதப்பா. அவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கூட ஏற்கனவே 12 சீசர்கள் இருக்காங்க, விளங்காதவங்க இருக்காங்க, சண்டையை போட்டுருக்கேன், யார் பெரியவங்கிறான், டீம் சேர்ந்துக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரிக்கு குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக, எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்னும் அதிகமாக உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த வருஷத்துல பெரிய ஒரு திட்டத்தோடு தான் இந்த வருஷத்தை நாம் தொடங்கினோம். ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படி இன்னும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1,00,000 வாலிபர்கள்
ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நாளை தலைவர்களாக மாற்ற வேண்டும், எழுப்புதல் வீரர்களாக ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்ற தரிசனத்தோடு கூட நான் ஆயத்தப்பட்டு வருகிறோம். இதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய பங்களிப்புகள் தேவை, உங்களுடைய உதவிகள் தேவை ஐயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, ஊழியங்கிறதுங்க யாரோ ஒருவரால் செய்ய முடியும். அது ஒரு டீம் ஒர்க்குங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர்கிட்ட வல்லம் இருக்குது, வரங்கள் இருக்குது. ஆனால் தானாக ஊழியம் செய்யலை, இண்டிபெண்டாக ஊழியம் செய்யலை. முதல்ல ஒரு 12 பேர் கொண்ட குழுவை எடுத்துக்கிறார், சீசர்களை எழுப்புகிறார். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அல்லேலூயா. இவர் மட்டும் போய் பிசாசு விரட்டி, இவர் மட்டும் வியாதியை சுகமாக்கல. திடீர்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுறாரு, இங்கே வாங்கப்பா, 2 பேர் தனியாக வாங்க, ஆளுக்கு ஒரு கிராமத்துக்கு போங்க, பிசாசு விரட்டிட்டு வாங்க, வியாதிகளுக்காக ஜெபிச்சு சுகத்தை பெற்று தந்துட்டு வாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். தாங்க ஏன் ஆண்டவருடைய திட்டம். இப்போ ஒரு 1,00,000 பேர் கொண்ட வாலிபர் முகாம் வைக்கிறோம். இதற்கு நாங்கள் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, நீங்களே வேணுங்க, நீங்களே வேணும். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு, தீக்கிரையாச்சுன்னு சொன்ன உடனே நெகேமியா முன்னெடுக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியின் கைகளை பலப்படுத்துகிறார்கள். நாங்கள் சும்மா இன்சைட் பண்ண ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோங்க. தமிழ்நாட்டில் 1,00,000 வாலிபர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவள் விடுவிக்கப்பட வேண்டும், அவள் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும், நாளை தலைவர்களாக சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களால் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் எங்களால் மாத்திரம் இதை செய்ய முடியாதுங்க, நீங்கள் வேணுங்க, உங்கள் உதவி வேணுங்க. தயவு செய்து கைகூப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த முகாமிற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களாவது பாரத்தோடு ஜெபியுங்கள் ஐயா. நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த முகாமை குறித்து கேள்விப்படுகிற ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்தில் இந்த முகாமிற்கு என் பிள்ளைகளை அழைச்சிட்டு போகணும், எனக்கு தெரிந்த வாலிபர்களை என் உறவுக்கார வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு போகணும், எங்கள் சர்ச்சில் இருக்கிற வாலிபர்கள்லாம் இந்த முகாமுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற அந்த பாரம் இந்த முகாமை குறித்து கேள்விப்படுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வரணுங்க. அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு வரணும். இதான் உங்களுடைய பங்களிப்பு. இன்னைக்கு வாலிபர்கள் எருசலேம் அலங்கம் கீழே விழுந்து கிடக்கிறது போல பாவத்துல விழுந்து கிடக்காங்க, செல்போன்ல விழுந்து கிடக்காங்க, காதல்ல விழுந்து கிடக்காங்க, நிறைய போதை வஸ்துக்கள்ல விழுந்து கிடக்காங்க. நாங்க ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு பெங்களூர் வழியில ஒரு டீ கடையில் நின்று காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கணும்னு நின்னா அங்கே பாருங்க அநேக வாலிப பிள்ளைகள் அசிங்கமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, டவுசர் போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் சிகரெட் குடிக்கிறாங்க ஐயா. வேதனைங்க, அவங்க குடிக்கிறார்கள் ஐயா. நம் காலங்களில் நம் கண்கள் முன்பாக வாலிபர்கள் அழிந்து போகிறார்களே. ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு பாப்பா, நான் வழிநடத்துகிற பாப்பா சொல்கிறா, ஆனால் எங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் சிகரெட் குடிக்காதவங்க ரொம்ப ரொம்ப கம்மினே, சாராயம் குடிக்கிறாங்க வாலிப பிள்ளைகள். எத்தனை வேதனை ஐயா. இன்னைக்கு எல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள் ஐயா. நானும் நீங்களும் தானே எழும்ப வேண்டும், நாம் தானே ஜெபிக்க வேண்டும். நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் ஐயா, உங்கள் உதவி தேவை. இந்த ஊழியத்திற்காக, இந்த முகாமிற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு முடிஞ்ச உங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் எங்கள் வீட்டில் வாலிபர் முகாமிற்காக ஒரு ஜெபக்கூட்டம் வச்சுருக்குறோம், வாங்க நீங்களும் வாங்க ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு மணி நேரம் சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபக்கூட்டம் வச்சிங்கன்னா என்கிட்டயே சொல்லுங்கள், நானும் உங்களுக்காக அந்த நேரத்தில் கூடி வருகிறவர்களை ஜெபத்தை கேட்கும்படி, ஆண்டோடைய வல்லமை இறங்கும்படி நானும் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக முடிஞ்சா என் ஊழியர்களோட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் ஒரு வீட்டில் கூடி வீட்டு ஜெபக்கூட்டம் வைக்கிறாங்க. கட்டப்பட்டுள்ள பேதுரு, சிறையிருப்பில் இருக்கிற பேதுரு விடுவிக்கப்படுகிறான். இன்றைக்கு நாம் பார்க்குற எல்லா வாலிபர்களும் கட்டப்பட்டு தான் இருக்கிறான், சிறையிருப்பில் தான் இருக்கான். நாம தானங்க ஜெபிக்கணும். 1,00,000 பேதுருக்கள் சிறையிருப்பில் இருக்கிற வாலிபர்கள் பேதுருக்களாக கட்டப்பட்டு இருக்கிற விடுதலையாக வேண்டுமானால் நாம் ஜெபிக்கணுங்க. அல்லேலூயா. இன்னும் இந்த ஊழியத்திற்காக, தேவைகளுக்காக ஜெபிங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் உங்களால் என்ற காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம், உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம்.
அது எவ்வளவுன்னு இல்லைங்க, தியாகமாக ஒரு 1000 ரூபாய்க்கும் இருக்கலாம், அல்லது ஒரு வேன் பிடிக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகுங்க. உங்கள் சார்பாக ஒரு வேனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 20 வாலிபர்களை, கிராமத்தில் உள்ள வாலிபர்களை கொண்டு வர்றதுக்கு அந்த 10,000 ரூபாய் தேவையாக இருக்கலாம். இன்னும் பெரிய தேவை இருக்கு. பட்ஜெட்டே என்னால் சொல்ல முடியாது, லட்சக்கணக்கில் வேணுங்க. எல்லாருக்கும் 1,00,000 பேருக்கு ஒரு பிரியாணி சாப்பாடு கொடுத்தாலும், ஒரு பிரியாணி 100 ரூபா வச்சாலும் எவ்வளோங்க செலவாகும்? கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஒரு 3000 கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம். 3000 கிராமங்கள்லையும் ஒரு 10 வாலிபர்கள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர், 12 பேர், 15 பேர் வர்றாங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட 3000 வேன்கள் வேணும் இல்லைங்க. 10,000 ரூபா கொடுக்குற 3000 ரூபா வேணும் இல்லைங்க. நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அதோடு நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச உறவுக்காரர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த தேவைகளை அறிவிங்க. இப்படி ஒரு முகாம் நடக்குது, இதற்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இது நம் கண்கள் முன்பாக ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டும் ஐயா. தமிழ்நாட்டிலே எழுப்புதலை பார்க்க முடியும். ஒருவேளை நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் போட்டு நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. நான் சொல்கிறேங்க, இது எதையோ எங்கள் பெருமைக்காக வைக்கிற முகாம் இல்லைங்க, ஏசப்பாவுக்காக வைக்கிற முகாம். இந்த ஊழியமேங்க எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு தெரியுமாங்க? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாருங்க. நான் சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்து என் கண்ணீரை துடைச்சாருங்க. என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா ஒரு நாள் தரிசனமானார். அவர் அழுது கொண்டே இருந்தார். அவரை அறியாத ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறார். என்னால் படிக்கப்பட்டு என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க, என்னால் எல்லாமே எங்கோ போகிறாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறார். இந்த ஊழியம் எதுக்கு தெரியுமாங்க? இந்த ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம், என் கண்ணீரை துடைச்சவுடைய கண்ணீரை துடைக்கணும்னு தாங்க ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான். இந்த முகாமே எதற்காக தெரியுமா? இன்றைக்கு வாலிபர்களுக்காக என் ஆண்டவர் பாவத்தில் மரித்து கொண்டிருக்கிற லாசருக்காக இயேசு கண்ணீர் வடித்தது போல இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பாவத்தில் மரித்து போய் விட்டார்களே, அவர்களுக்காக என் ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி தான் இந்த முகாமை நாங்கள் வச்சிருக்கிறோங்க. உங்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய பங்களிப்பு தேவை, உங்களுடைய ஆலோசனைகள் தேவை. நீங்க அங்க வாங்கங்க, வாங்க, கஷ்டப்பட்டு வாங்கங்க. அவங்க தோமா எங்க இருந்தோ நம்முடைய இந்தியா தேசத்திற்கு ஒரு சீசன் வந்திருக்கிறாங்க. வில்லியம் கேரி எங்கேயோ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி நம்ம இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறாரு ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய. நீங்க இங்க இருக்கிறவங்க, ஐயோ நீங்க திருச்சியில வச்சுட்டேன்னு சொல்றாங்க நிறைய பேர். உங்க திருச்சியில உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கலெக்டர் வேலை கிடைச்சிச்சுன்னா உங்க பிள்ளைகளை வேண்டாம் தூரமா இருக்குன்னு சொல்லிடுவீங்களா? இல்லைங்க. ஒரு ரட்சிப்பை பெறுவதற்கு, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஒரு எழுப்புதலை பார்ப்பதற்கு எல்லா கிறிஸ்தவ உலகம் பிரயாசப்படணும். இதுல அந்த சர்ச்சு, இந்த சர்ச்சு, நான் பெருசு நீ பெருசுன்னு வேறுபாடுன்னா வைக்கக்கூடாது. நாம இது ஏசப்ப ஊழியங்க. ஒரு கணேசனா சொல்றேன், கருப்பையா சரஸ்வதி மையம் கணேசனா சொல்றேன். என்கிட்ட இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் பாருங்க, அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, உங்க உதவிகள் தேவையா, நீங்க வாங்குங்க. அந்த முகாமிற்கு தயவு செய்து வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஆண்டவர் நம் எல்லாருடைய கண்கள் முன்பாக பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். பைபிள்ல பாருங்க, ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு கேரக்டரை கொண்டு ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப பர்த்திமேயை கூட இருக்கிறான், அவனை எதுக்கு இந்த பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார்? அவன் பாடத்தை நீங்களும் நானும் ஏன் படிக்க வைக்கிறார்? அதை படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், பாரு, பிறவி குருடனை என்னால் பார்வையடை செய்ய முடிகிறது. நான் உனக்கு இந்த அற்புதம் செய்ய மாட்டேனா? உன் பிசினஸ் ஆஸ்வதிக்க மாட்டேனா? உன் ஊழியத்தை ஆஸ்வதிக்க மாட்டேனா? உன் வியாதியை சுகப்படுத்த மாட்டேனா? ஆண்டவர் நம்மோடு கூட கற்றுக்கொள்வதற்கு, நான் எத்தனை பெரிய அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பர்த்திமை குருடனை வச்சிருக்கிறார். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு எனக்கு பிடிச்ச கேரக்டர்கள்லாம் பார்ப்பேன். எனக்கு ஆபிரகாம் ரொம்ப பிடிக்கும். எப்பா, இன்னைக்கு ஆபிரகாம் போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறிட்டா, நான் சொல்றேங்க, ஒரு வருஷத்துல இந்திய ஏசப்பாவை சொந்தமா மாறிடும். ஆபிரகாம் ஏன் பிடிக்கும்? ஆண்டவர் அப்போ ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்துல அழைக்கிறார், வாடா
உன் ஊரை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் வேடம் கூப்பிடுற உடனே போயிடுறான். கேள்வி கேட்க மாட்டான். WHங்கிற வார்த்தையும் வாயில வந்ததே இல்லைங்க. WHனா ஏன், ஏழுக்கு வீச், என்ன, எப்படி, ஒரு வார்த்தை வரல. இந்த செய்தி கேட்கிற நீங்க ஒழுங்கா கேள்வியே கேட்காதீங்க. அவர்கிட்ட எப்படிங்க நீங்க கேள்வி கேட்க முடியும்? அல்லேலூயா. அதான் ஆபிரகாம் எனக்கு பிடிக்குது. அம்மாட்டு கிளம்பி வந்துட்டான். திடீர்னு பாருங்க, ஆண்டவருக்கு ஆபிரகாம்ல சந்தேகம் வந்து, என்ன சந்தேகம் வருது? இவன் என்ன நேசிக்கிறானா, நான் கொடுத்த ஈசாக்குங்கிற பிள்ளையை நேசிக்கிறானா? சந்தேகம் வந்துருச்சு. விடுவாரா? சந்தேகத்தை தீர்க்கும்படி ஆண்டவர் களத்துல இறங்கிடுறாரு. ஏய், நீ நேசிக்கிற உன் நேசகுமாரனை என்கிட்ட வந்து பலியிடுன்ட்டார். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லிட்டாரா, நான் பலியிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாருங்க பலியிடுறதுக்கு. நான் தான் சொல்றேன், எனக்கு ஆபிரகாம் பிடிக்குங்கிறேன். அல்லேலூயா. இப்ப இந்த செய்தி கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க நேசிக்கிற பணத்தை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுத்துருவீங்களா? உன் சொத்தை நீ கொடுத்துருவீங்களா? உனக்கு போக சும்மா கிடக்கிற, சும்மாவே அங்கங்க கிடைக்கிற அந்த லேண்டை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுத்துருவியா? ஒரு சர்ச்சு கட்ட அதை கொடுத்துருவியா? நீ எதை நேசிக்கிற? எந்த ஈசாக்குகளை நேசிக்கிற? ஈசாக்குகளை ஆண்டவர் கேட்டவுடன் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள். ஆனால் என் தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதலை நம் கண்கள் காணும் ஐயா. அதனாலதான் ஆபிரகாம்ங்கிறது எனக்கு ஒரு ஹீரோங்க. அடிக்கடி எனக்கு சோறு வந்துருச்சுனாலே நான் ஆபிரகாம் கொஞ்சம் வாசித்து பார்ப்பேன். நபர்கள், ஒவ்வொரு நபர்களையும் மூலியமாக அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு என்ன நபர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார் தெரியுமா? மார்க் 5ஆம் அதிகாரத்துல, மார்க் 5ஆம் அதிகாரத்துல என்னென்ன நபர்கள் இருக்காங்கிற முதல்ல லிஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். 1 கல்லறை மனிதன் இருக்கிறான், 2 பெரும்பாடுள்ள ஸ்திரீ 2 இருக்கிறாங்க, 3 ஒரு ஜபாலய தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். இவங்க எல்லாமே பெரிய கேரக்டர்ஸ். இதுல நீங்க நினைக்கிறீங்க அப்ப நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க, அப்ப ஜபாலய தலைவனை தான் நமக்கு ஆண்டவர் பேச சொல்லியிருப்பான்னு நினைக்கலாம். ஜபாலய தலைவன்னா கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா. என்னை கேட்டா அந்த அம்மாவை குறித்து பிரசங்கம் பண்ணா நீங்க கேட்கிற, நீங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் போது ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தோடு நீங்க செயல்பட்டுருவீங்களா? ஒன்றும் முடியாது. அந்த அம்மாவுக்கு இருக்கிற விசுவாசம் பைபிள் காலேஜ் போய் டாக்டரேட் பெற்றவங்களுக்கே கிடையாது, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு கிடையாது. அந்த அம்மா வீட்டை விட்டு பிரயாணப்பட்டு தொடங்கும் போதே முடிவை நினைச்சிடுறாங்க. நான் 12 வருஷம் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்க போறேன், அவர்கிட்ட ஒன்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வேண்டியதில்லை, என் பிரச்சனைகளை விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை, அழுக வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. அவர் வாட்டு போயிட்டு, நான் கேள்விப்பட்ட இயேசு யார் தெரியுமா? அவரோட வஸ்திரத்தை தொட்டா போதும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் சுகமாய்வேன் முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்குதான் அந்த அம்மாவை போல முடிவு பண்ணியிருந்தாதான் பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்கும்ல. விசுவாசத்தோடு கிளம்பணும். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார், எனக்கு சுகம் தருவார், இன்னைக்கு அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாளும் நான் என் ஊழியத்துக்கு என் வீட்டை விட்டு கிளம்பும் போது முடிவோடு தான் போகணும். ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போன அந்த சர்ச்சின் முடிவில், பிரசங்கத்தின் முடிவில் இத்தனை பேர்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், இத்தனை பேர்கள் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க முடியும் எழும்ப வேண்டும், அவரை கனப்படுத்த முடியும் எழும்ப வேண்டும். ஒரு முடிவோடு தாங்க பிரசங்க பீடத்துக்கு போனோம். என்னத்தை பிரசங்கம் பண்ணி இப்படி இருந்தா எப்படிங்க இருக்கும்? பெருமாடுல சிறியனா பேசல. இன்னைக்கு ஆண்டவங்கிட்ட பேச சொன்ன கேரக்டர் என்ன தெரியுமாங்க? கல்லறை மனிதன். அவன் பேர் என்னங்க? பேரே தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா, பேரே இல்லாத அவன் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறான். என்ன உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பைபிள் தெரியனால கல்லறை மனிதன் மிஸ்ஸரியா மாறிட்டான். நான் அவனுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன், 13வது சீசன். இயேசுவோடு 12 சீசன் இருக்கிறாங்க, 12 சீசர்கள். இவன் யார் தெரியுமாங்க? 13வது சீசனாவே இவன் மாறிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என்னப்பா அவன் எப்படிப்பா 13வது சீசன், நீ என்னப்பா புது பிரசங்கம் பண்ற அப்படிங்கிறீங்களா? வாங்க பைபிள்ல படிங்கங்க.
அவனை ஆண்டவர் கல்லறை மனிதனை ஆண்டவர் அவனை சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்தின உடனே அவன் என்ன சொல்றான், நான் உங்க கூடயே வர்றேங்கிறான். ஆண்டவர் பாருங்க, என் கூடனா வராதப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கூட ஏற்கனவே 12 சீசர்கள் இருக்காங்க, விளங்காதவங்களாம் இருக்காங்க, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் பெரியவங்கிறான், டீம் சேர்ந்துக்கிறான். அம்மா போய் சிபாரிசு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த இடத்துல தான் இடம் வேணுங்கிறான். நான் இங்கே வலதுபுறத்தில் இருக்கணும், இடதுபுறத்தில் இன்னொரு பிள்ளை இருக்கணுங்கிறான். என்னத்த சொல்ல, சந்தேகப்படுறாங்க. இவங்க கூட இருந்தா நீயும் கெட்டு போயிருவப்பா, நீ இவங்க கூட சேராத. நல்ல வேலைங்க கணேசன், நான் யாரு கூடயும் சேர்ந்ததே இல்லைங்க. ஊழிய ஆரம்ப நாட்கள்ல சொல்றேன். நான் சும்மா எனக்கு பைபிளே இல்லாம ஊழியத்து கிளம்பிட்டேன். எனக்கு ஏசப்பா பத்தி 2 விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன 2 விஷயம்? ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தார், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைச்சாரு. இன்னொரு விஷயம் என்ன, என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கா கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. நான் ஊழியத்துக்கு கிளம்பிட்டேன். நான் ஊழியத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்ல வேலை சீசர்கள் ஆகிய கிறிஸ்தவர்கள்ட்ட போய், இப்ப ஏசப்பா எனக்கு இவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டாரு, அந்த ஏசப்பா எனக்கு முன்னாடி தரிசனமாகி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அழுதுகிட்டே இருக்கிறாரு, நான் அவருடைய ஊழியத்தை செய்ய போறேன், அவர் கண்ணீரை துடைக்க போறேன், உங்க ஆலோசனை என்னன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தா, ஏய் தம்பி போகாத, நாங்கன்னா எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஊழியமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் எங்களை கூர்மைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஹீப்ரு மொழியை தான் நாங்க படிக்கிறோம் தம்பி, நீ வாட்டுக்கு வந்துட்டு நீ வாட்டுக்கு பைபிளே படிக்காம ஊழியது போயிடாது. என்னைய நல்ல வேலை ஜப்பானியா உட்கார வச்சிருப்பாங்க நிறைய பேர். இந்த சீசன் அப்படி கிடையாது, 13வது சீசன் அப்படி கிடையாது. இங்க உடனே சேராது. ஆண்டு சொல்ல, நீ போடா, போய் உனக்கு செஞ்ச அற்புதத்தை, உனக்கு செஞ்ச நன்மைகளை சாட்சி அறிவின்றார். சாட்சியின் பிரசங்கம். அல்லேலூயா. பாருங்க, அவனை குறித்து போட்டிருக்குது, தெக்கப்போலி என்ற இடத்துல அவன் பிரசங்கிக்க தொடங்குகிறான். 20வது வசனம், மார்க் 5. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்திகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நிறைய பேருக்கு போய் சொல்றான் போல். பாருங்க, இப்ப இந்த அற்புதம் நடந்த உடனே நிறைய பன்னிகள் செத்து போச்சுங்க. இங்க 2000 பன்னிகள். பாவம், அந்த பண்ண வச்சிருந்த பன்னி ஓனரு நஷ்டப்பட்டுட்டார். இதை பார்த்து வேற பன்னிகள் வச்சிருக்கிற பன்னி ஓனர்கள் எல்லாம், இனி வந்தாருன்னா நம்ம பன்னிகளும் செத்து போயிடும், நம்ம பண்ணைய மூடிற வண்டிதான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, எங்க ஊருக்குள்ள நீங்க யார் வரக்கூடாது, ஏசுனா வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுறாங்க ஏசுனாரு. இன்னைக்கு எங்கெங்க மிஸ்டரி ஊழியத்தை செய்யற எங்களை போல ஊழியத்துக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, ஒரு செய்தி அந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது, பிரசங்க பீடம் கிடைக்கிறது அரிதா இருக்குங்க. நிறைய பேர் சொல்றான், டேவிட் கணேசனை பிரசங்கம் பண்ண விட்டா அவன் நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவான்பா, நம்மகிட்ட இருக்கிற விசுவாசி காணிக்கை பிடுங்கிட்டு போயிடுவான். உங்க விசுவாசிகள்லாம் சின்ன பிள்ளைகளா? நான் போய் பிரசவம் பண்ண எதுக்குங்க காணிக்க? அவங்க வாட்டு தந்துருவாங்களா? அவங்களாம் கடுசான ஆளுங்க. நான் சொல்றேங்க, இதே பயந்தாங்க எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் கூட சேர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆத்துமாக்கள் போயிடும், நம்முடைய பணம் போயிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்படி பயந்து இருந்தா 21 நூற்றாண்டு ஆச்சுங்க. ஒரு எழுப்புதல் வரல. அல்லேலூயா. பாருங்க, ஏசுனாரு எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுட்டாங்க, ஆண்டவரும் போல. இப்ப இந்த கல்லறை மனிதனை அனுப்பி விடுறாரு, மிஸ்டரியை அனுப்பி விடுறாரு. உனக்கு என்ன ஊழியம் செய்யணும் தெரியுமா? சாட்சி சொல்றாங்கிறார். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுக்கு செய்யற அற்புதமே எதற்காக தெரியுமா? உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யறார்? இந்த அற்புதத்தை உன் ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்லணும், உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் சொல்லணும். உன்னை உயர்த்தின சாட்சி, உனக்கு வேலை கொடுத்த சாட்சி, உன்னை சுகப்படுத்தின சாட்சி, உன்னை பிசாசின்படி இருந்து விடுதலை கொடுத்த சாட்சி, நீ வீடு கட்டின சாட்சி, எத்தனை சாட்சி ஒன்று இருக்குது. நீ ஒன்னும் ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரசங்கன்னா பண்ண வேண்டாம், உனக்கு பண்ணவும் தெரியாது, நீ பண்ணவே மாட்ட. கழுதாத விடு, நீ போய் ஒரு 5 நிமிஷம் சாட்சி சொல்லு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தருணம் தர்றேங்க, நீங்க பேசாம ஒரு 5 நிமிஷம் ஒரு சாட்சி சொல்றத யாரையா வச்சு ஒரு செல்போன்ல எடுத்து எனக்கு அனுப்பி வைங்க ஐயா.
உங்களை நீங்க ஆண்டவர் ரட்சித்த சாட்சி. அந்த சாட்சியை எங்க டிவியில நான் போடுறேங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்த அந்த இயேசுவின் அன்பை அற்புதத்தை அறிவிட்டுங்க. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களை இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்தது காரணம் சும்மா ஆசீர்வாதத்தை ருசி பார்த்துட்டு படுத்து கிடக்கிறதுக்கு அல்ல, அதை சொல்றதுக்காக தான். சில பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பிரசங்கிப்பதற்காகத்தான், அந்த சாட்சி சொல்லுவதற்காகத்தான். நீங்க இந்த சாட்சியை சொல்லல, அடுத்த அற்புதம் நடக்காதுங்க உங்க வாழ்க்கையில். இனி அற்புதமே நடக்காது. உங்களுக்கு நடந்த அதே அற்புதம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்காது, பிள்ளைகளின் பிள்ளைகள் நடக்காது. சாட்சி சொல்லணும், சாட்சியின் ஊழியத்தை செய்யணும். அவன் தெக்கப்போடி என்ற இடத்துல பிரசங்கிக்க சாட்சி சொல்ல தொடங்குகிறான். நான் இருக்கிறேங்க, நீங்க என்னை நிறைய பேர் திட்டுறாங்க. எனக்கு திட்டுனா கோவம் வராதுங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்து. ரட்சிப்புனா வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கக்கூடாது. செத்த பாம்பு போல இருக்கணும். எல்லா பேரும் திட்டுறா, என்ன கணேசன் பிரசங்கம் பண்ண? ஆமாங்க, எனக்குன்னா பிரசங்கம் பண்ண தெரியும்னு யார் உங்கள்கிட்ட சொன்னா? எனக்கு சாட்சி சொல்ல தெரியும். என்ன சாட்சி? இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார், இயேசு என் கண்ணீரை துடைத்தார், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் என் கண்கள் முன்பாக கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார். நீங்க போய் சவுல் பவுலா மாறின அந்த பவுல்கிட்ட போய் எப்படிப்பா நீ ரட்சிக்கப்பட்ட? அவர் சொல்லுவான், நான் வந்தேன், வனாந்திரத்துல வந்தேன், சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் என்னை சந்திச்சது, கீழே விழுந்துட்டேன், புழுதியில விழுந்துட்டேன். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாச்சு, சவுளை சவுளை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஒரு சத்தம் உண்டானது. அங்கு இயேசுவை நான் பார்த்தேன், இயேசுவின் கையில என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன், இயேசு என்னை ஊழியத்துல பயன்படுத்துற. இந்த சாட்சியம் ஓயாம சொல்றாருங்க, ஓயாம சொல்றாருங்க. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஏன் தெரியுமா அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்கு அற்புதம் செஞ்ச சாட்சி நீ சொல்றதுக்காக தான். நீ சொல்லல, இனி உங்க வாழ்க்கையில அற்புதமே நடக்காது. ஞாபகம் இன்றைக்கு இப்பொழுதே முடிவு பண்ணுங்க. பாருங்க, இந்த கல்லறை மனிதன் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க பைபிள நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா தெக்கப்போலியில சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே தெக்கப்போலிக்கு ஏசப்பா வர்றாருங்க. அல்லேலூயா. மறுபடியும் வர்றாரு. முன்னாடி தெக்கப்போலிக்கு வந்த உடனே அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? எங்க ஊருக்குள்ள வராதீங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப மறுபடியும் தெக்கப்போலிக்கு வந்த உடனே என்ன நடக்குன்னு பாருங்களேன். மார்க் 7 அதிகாரம் 31 வசனம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக எல்லையில வர்றார். ஐயோ, ஏசுனார் வந்துட்டாரு. இந்த ஏசுனார் தான் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கல்லறை மனிதன், நம்ம உறவுக்கார அந்த கல்லறை மனிதனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. அவன் எப்படி இருந்தான்? கல்லறையில இருந்தான், கல்லுகளினால தன்னை சேதப்படுத்திக்கிட்டான், நிர்வாணியா இருந்தான். அவனை அடக்க யாராலும் முடியல. லேகியோன்கள் நிறைய பிசாசம் அவனை பிடிச்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட நம்ம உறவுக்கார அந்த கல்லறை மனிதனை சுகமாக்கினாரே. நம் கண்கள் மானம் புதிய வஸ்திரம் தெரிவித்து ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறானே, இவனுக்கு இயேசுதான் அற்புதம் செய்தாராம். இது அவன் வயனாலே சாட்சி சொல்றதை நம்ம கேட்டோமே. அந்த இயேசுனார் இப்ப எல்லை அருகே வந்துட்டாரு, தெக்கப்போலி எல்லை அருகே வந்துட்டாரு. அப்ப நமக்கு ஒரு அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு கொன்னை வாயுடைய செவிடனை ஏசப்பாட்ட கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் செவிடர்களாக தான் இருக்கிறோம். கொன்னை வாயுடையவர்கள் தான். யார் தெரியுமா கொன்னை வாயி? ஏசுனாரை பத்தி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சொல்லாத கிறிஸ்தவம் பூரா கொன்னவாய் கிறிஸ்தவன் தான். ஏசப்பா வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேட்டோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இன்னும் கேட்போம். எத்தனை வருஷங்க ஜட்ஜில் போய் பிரசங்கத்தை கேட்பீங்க? அதுக்காக ஜட்ஜி போக வேண்டாம்னு சொல்லல, பிரசங்கம் கேட்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா வாட் இஸ் ரிசல்ட்? இத்தனை வருஷம் நீ பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, அதை மற்றவனுக்கு பிரசங்கித்தாயா? மற்றவனுக்கு அந்த அன்பை சொல்லி கொடுத்தாயா? சொல்லாத வரை உனக்கு நரகம் தாங்க. நான் சொல்றேன், சுவிசேஷம் சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ ஐயோ. ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதை அறிவிப்பதற்காகத்தான், சாட்சி சொல்வதற்காகத்தான். விடுதலை ஆக்கினதே அந்த ஆண்டவரை, விடுவிக்கிற ஆண்டவரை, விடுதலை ஆக்கின ஆண்டவரை பிரசங்கிப்பதற்காகத்தான். பாருங்க, கொன்னை வாயுடைய செவிடனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இன்னும் அப்படி பிரபலியம் ஆகுது. நான் சொல்றேன்,
அந்த 13வது சீசனாகிய கல்லறை மனிதன் போல இந்த கொன்னை வாயோட செவிடனும் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் 13வது சீசன்னா இவன் 14வது சீசன் நினைக்கிறேன். பூரா கிறிஸ்தவங்களும் கூட இருக்கிற கிறிஸ்தவங்கள் வேற, இவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த கொன்னை வாயுடைய அந்த வியாதியை சுகப்படுத்தணும்னு அவங்க அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, என் பையன் இப்படி இருந்தான், ஏசப்பா சுகப்படுத்தினா அவங்களும் சொல்லுவாங்க. அந்த கல்லறை மனிதனுடைய அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் போய் சாட்சி சொன்னதுனால நீங்க 8ஆம் வசனம் 1ஆம் வசனம், அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அங்க பாருங்களேன், மார்க் 8 4000 பேர் வனாந்தரத்துல கூடி. எப்படிங்க 4000 பேர் வந்தாங்க? அங்கதான் விரட்டி விடுறாங்க, எங்க ஊருக்குள்ள வராதுன்னு விரட்டி விடுறாங்க. அடுத்து ஃபியூ டேஸ்ல மறுபடியும் 4000 பேர் வந்துட்டாங்க. எப்படி? அதுதான் அவன் 13வது சீசன், அவன் செயல்படுகிறான். அன்பு கிறிஸ்தவனை, இன்ற கல்லறை மனிதன் மூலியமாக பேசுகிற செய்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த கல்லறை மனுஷனை ஆண்டவர் விடுதலையாக்குனால, ரட்சித்ததுனால லாப ஏசப்பாக்கு இருந்துச்சு. பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. 4000 பேர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அற்புதர் என்பதை கண்டு கொண்டார்கள். உன்னையும் அதே போலதான் ரட்சித்தாரு. நீ அதே போல லாபம் கொடுத்தாயா, பரலோக ராஜ்யத்திற்கு ஜனங்களை அழைத்து வந்தாயா, நீ சாட்சி சொன்னாயா. இப்ப ஆண்டவர் உனக்கு சொல்ற எச்சரிப்பு என்ன தெரியுமா? உனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, உனக்கு கொடுத்த அந்த அற்புதத்தை, உனக்கு கொடுத்த அந்த விடுதலையை, உனக்கு கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை, உனக்கு கொடுத்த அந்த வேலையை, உனக்கு கொடுத்த சொந்த வீட்டை, உனக்கு கொடுத்த அந்த காரை இன்னொரு நபருக்கு கொடுத்திருந்தாள், நான் சொல்றேன், கல்லறை மனிதனை போல அவங்க லாபம் கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார். சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை நம்பி நம்பி எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பிரோஜனம் இல்லாமல் ஆண்டவர் பரிதபிக்கிறாரோ, மனஸ்தாபப்படுகிறாரோ. இந்த செய்தி என்ன வேதனைப்படுத்துதுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இவ்வளவு ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யத்தை, பிரவேசனை இன்னொரு ஊழியக்காரனுக்கு கொடுத்திருந்தால் 1,00,000 வாலிபர்கள் கொண்ட ஒரு முகாமை வருஷத்துல ஒரு முகாம் நடத்துவதற்கு இவ்வளவு நான் பயப்படுகிறேன். எனவே தூக்கம் வரல. ஐயோ, இந்த முகாம் எப்படி நடக்க போகிறது? ஆட்கள் வருவாங்களா? நாம் நிறைய பிரயாசப்படுறோமே, எதுவும் தடை வந்துருமோ பயப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு முகாமுக்கு நீ இப்படி பயப்படுற, இன்னும் இந்திய தேசத்துல எத்தனை மாநிலங்கள், ஆந்திராவில் 1,00,000 வாலிபர்களை எழுப்பணும், ஒரிசால எழுப்பணும், சத்தீஸ்கர்ல எழுப்பணும், ஜார்க்கண்ட்ல எழுப்பணும். ஆண்டவர் நம்மை நம்பி நம்மிடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்றது உலகத்திற்கு ஒப்பு, உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் உலகம் எங்கு போய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. என்னையும் உங்களையும் உலகத்திற்கு எழுப்புதலை கொண்டு வரணும்னு நம்பி நம் அருகிலே நிற்கிறார். நாமோ குந்தி குந்தி நடக்கிறோம். ஐயா, நான் இருக்கிற இடத்துல இன்னொரு நபர் இருந்திருந்தால் இந்தியா முழுவதிலும் வாலிபர் முகாமை நடத்தி இருப்பார்களோ, இந்தியா முழுவதிலும் மிஸ்டரிகளை எழுப்பி இருப்பார்களோ. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். நீ இருக்கிற இடத்துல இன்னொரு நபரை ஆண்டவர் வைத்திருந்தாள், உன்னை விட அதிகமாக ஊழியம் செய்திருப்பார்கள், உன்னை விட அதிகமாக ஆண்டவருக்கு கனி கொடுத்திருப்பார்கள், உன்னை விட அதிகமாக ஆண்டவருக்கு பிரயாசம் பண்ணி இருப்பார்கள். ஆண்டவர் வேதனையோடு நிற்கிறாரோ, இன்றைக்காவது உங்களை ஒப்பு கொடுங்க. இனி வருகிற நாட்களையாவது ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக நான் ஊழியம் செய்வேன், இன்னும் அதிகமாக ஜெபத்திற்கு நேரத்தை கொடுக்க போகிறேன், இன்னும் அதிகமாக என்னுடைய பங்களிப்பை கொடுக்க போகிறேன், என்னுடைய காணிக்கை கொடுக்க போகிறேன். என்னை இந்த இடத்துல வைத்ததற்கான முகாந்திரமே நான் சாட்சி சொல்வதற்காகத்தான், நான் பிரசங்கிப்பதற்காகத்தான் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கல்லறை மனிதனை கொண்டு 4000 பேர்களுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தினது போல உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை, கல்லறை மனிதனை கொண்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிற, சொல்லிக் கொடுத்திருக்கிற, கற்றுக் கொடுத்திருக்கிற பெரிய பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு கல்லறை மனிதன் மிஸ்டரியாக மாறிவிட்டான். கல்லறையிலே நேரத்தை செலவழிக்கிறவன், இரவும் மகளும் இருந்தவனே மிஸ்டரியாக மாறிவிட்டான். ஆனால் இன்றைக்கோ
இரவும் பகலும் ஆலயத்திலே தங்கி இருக்கிறோம், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆவிகளை நிரம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் பலன் இல்லையே, பலன் இல்லையே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கிறவர்களாக, அந்த கல்லறை மனிதன் போல் தன்னால் என்ற சாட்சி நூலித்து செய்கிறவர்களாக, எழுப்பதற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கவளாக மாற்றும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த நாளிலிருந்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. ஆயிரங்கள் மண்ணில் வரட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் அழகர்சாமி. நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். என் தாயார் ஒரு கிறிஸ்தவராக இருந்தபடினாலே என் தகப்பனார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர். ஆனால் பிறந்த சில வருடங்களுக்கு பிறகு என்னுடைய தாயார் எங்கள் ஊரில் இருக்கிற சபைக்கு செல்ல ஆரம்பித்தார். நானும் அவர்களோடு செல்ல ஆரம்பித்தேன். அங்கே இருக்கிற சண்டே ஸ்கூல் மற்றும் சபை ஆராதனையில் உற்சாகமாக கலந்து கொண்டேன். இப்படி இருக்கும்போது எங்கள் ஊருக்கு இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் தலைவராக இருக்கிற டேவிட் கணேசன் அண்ணன் சண்டே ஸ்கூல் நடத்தும்படி வந்தாங்க. வரும்போது அவங்க இயேசுவை பற்றி சொன்னதுனால இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் டியூஷன் படிக்கிறதுக்காக டேவிட் கணேசன் அண்ணன் இருக்கிற ஆஃபீஸ்க்கு போய் அங்கே தங்கியிருந்தேன். இப்படி அங்கே போய் தங்கினதுனால இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிஞ்சிக்கிட்டேன். ஆண்டவரை முழு ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். போது 10th முடிச்சாச்சு, +2 முடித்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது என்னை கைட் பண்ணி பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு அண்ணன் உதவி செஞ்சாங்க. இப்படி பாலிடெக்னிக் படித்து முடிஞ்ச உடனே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து கொண்டிருக்க போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணனோடு சேர்ந்து ஊழியத்திற்கு போவது உண்டு. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக திருப்பூரில் போய் கொஞ்ச நாட்கள் வேலை செய்தேன். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை பாரப்படுத்தினார். நீ இவ்வளவாய் பிரயாசப்படுகிறாய், இது எல்லாமே இந்த உலகத்தில் முடிஞ்சு போயிடும். நீ எனக்காக வந்தேன்னா அநேகரை ஆதாயப்படுத்த முடியும், அநேகருக்கு பிரயோஜனமாக உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒருவேளை நான் ஊழியத்தில் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் உற்சாகமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நினைவு வருதுன்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கிறல. ஆனால் மறுபடியும் நான் சொந்த ஊருக்கு விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற கிராமம் விருதுநகருக்கு வந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தேன். மறுபடியும் அதே காரியத்தை ஆண்டவர் பாரப்படுத்தினார். நீ ரொம்ப பிரயாசப்படுற, இதெல்லாம் அந்த உலகத்தில் முடிஞ்சு போயிடும்,
நீ எனக்காக வந்தேன்னா அநேகருக்கு பிரயோஜனமாக நான் உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாரப்படுத்தினதுனால ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு செஞ்ச வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன். வந்தப்போ வீட்டில் ஒரு சின்ன காரியம் என்னென்னா, நான் ஒரே பையனாக இருந்தபடினால உங்களை கஷ்டப்பட்டு இதுக்காக படிக்க வச்சோம், உன்னை ஊழியத்துக்கு போக வேணான்னு சொல்லலை, ஆனால் ஊழியத்துக்கு போ, அதோடு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய் அப்படின்னு சொன்னாங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்து விட்டேன். வந்த பிறகு இங்கே அண்ணனோடு சேர்ந்து கிராமங்களை சந்திக்க, வாலிபர்களை சிறுபிள்ளைகளை சந்திக்க தேவன் பயன்படுத்தினார். தமிழ்நாட்டு சில மாவட்டங்களில் ஊழியம் செய்த கிருபை செய்தார். அடுத்து அதை தொடர்ந்து ஆந்திரா, ஒரிசாவிலும் ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஒருவேளை ஒரு கிராமத்தில் பிறந்த என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தி வருகிறார். அங்கே ஆந்திரா, ஒரிசாவில் அநேக சுதேஷ் மிஷனரிகள் எழுப்பவும், அநேக ஆலயங்களை கட்டவும், அங்கே அநேக மக்கள் ஆராதிக்கவும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களால் முடிந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். மோவாபின் எல்லையை நொறுக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, சேத் புத்திரரை நிர்மூலமாக்குவேன்னு சொன்னீங்களே, என் பக்கத்து வீட்டுக்காரன் நிர்மூலமாக்குவேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சங்கீதத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கும், என் சத்துருக்கள் விழுவார்களாக, என் காலை அவங்க தலை மேலே வைப்பேன், மிதிப்பேன், ரத்தத்தில் என் காலை கழுவுவேன்லாம் இருக்கும். அதை படிக்கும்போது உங்களுக்குள்ள ரத்த வெறி வந்துடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காதவன் சாகணும், அவன் அழிகிறத பார்க்கணும்டான்னு வந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய சத்துருக்கள் அப்படின்னு வரக்கூடிய எல்லா கேட்டகரியும் எப்படி பார்க்கணும்? நான் சொல்ல வார்த்தை நல்லா கவனிங்க. சங்கீதத்தில் நிறைய என் சத்துருக்கள் அப்படின்னு தாவீது சொல்லி ஜெபம் பண்ணுவார். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, அவங்கள நீங்கள் முறியடிச்சு போடுங்க ஆண்டவரே அப்படின்லாம் நிறைய இடத்துல வரும். அதை சரியாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கீ என்ன தெரியுமா? 1 பேதுரு 5 எழுதியிருக்கு, நம்ம விரோதி யார், சத்ரு யார்? பிசாஸ். அப்படி தான் படிக்கணும். பழைய ஏற்பாட்டில் சத்ருக்கள்னு வரும்போது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சத்ருவின் கூட்டம் பிசாசும் விழுந்து போன தூதர்களும் தான். அப்படி மனசில் வச்சு படித்து பாருங்கள், பைபிளே வேற மாதிரி புரியும். எப்படி படிக்கக்கூடாது மறுபடியும் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே என் எதிரிகள் எனக்கு முன்பாக விழ வேண்டும் அப்படிங்கிறத மனிதர்களை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. எனக்கு விரோதமாக இருந்தவன் என் காலில் வந்து விழணும், என் கூட கர்த்தர் இருக்காருன்னு அவன் பார்க்கணும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள்லாம் மாறிடணும். நமக்கு மனிதர்கள் விரோதிகளே கிடையாது. அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கணும். அவங்கள நினச்சா நமக்கு கோவம் வரக்கூடாது. அவங்க விழுந்து போகணுங்கிற எண்ணங்கள், ஜெபங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அதுதான் நம்முடைய போராட்டம். பிசாசும் அவனுடைய கூட்டம் தான் நம்முடைய எதிரி. அதை மனதில் வச்சு பார்க்கும்போது பழைய ஏற்பாடு அந்த எதிரிகள் அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு விரோதமாய் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ்லாம் இன்னும் அது ஒரு கரெக்டான ஃபோக்கஸில் இருக்கும். அதை அப்படி சரியாக புரிந்து கொள்ளாட்டா, நான் மறுபடியும் சொல்கிறேன், மனிதர்கள் நிறைய பேர் நமக்கு எதிரியாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை கூட எதிரியாய் பார்க்கவில்லை. அல்லேலூயா. யூதாஸ் கூட இருந்து இத்தனை வருஷம் அன்பா இருந்து உன்னை நான் நேசிச்சேனே, அட படுபாவி என்ன காட்டி கொடுக்குறியான்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? சிநேகிதனே. சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, கையில் ஆணிகள் வலிக்குது. ஆணி அரைஞ்சவங்களை பார்த்து அவர் என்ன சொன்னாரு? பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து, மறுபடியும் சொல்லுகிறேன், மனிதர்களை ஒரு மனிதனை கூட விரோதியாய் அவர் வாழ்க்கை முழுசும் பார்க்கல. சிலரை கண்டிப்பார். பரிசேயர்களை உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுவார். எதிரிகளாக பார்க்கல, உங்களை கண்டிக்கிறார். உங்களுக்குள்ள இப்படி ஒரு தப்பு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாரே தவிர மனிதர்களை ஒரு நாளும் அவர் எதிரிகளாய் பார்க்கவில்லை. ஒரு கிறிஸ்தவனாகிய நீங்களும் நானும் நமக்கு வாழ்க்கையில் நம்ம மனதில் ஒரு மனிதனும் எதிரியாய் நமக்கு இருந்துடவே கூடாது. யாரை நினச்சி நமக்கு கோவம் வந்துடக்கூடாது, யாரை நினச்சி நமக்குள்ள கசப்பு இருந்துடக்கூடாது. அதற்கு ஒரே வழி ஆண்டவர் மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கிற அதை எல்லாம் அப்படியே அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். யாராவது நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாங்க, அவங்க முகத்தை நினச்சா நமக்கு ஒரு எரிச்சல் வரும், ஒரு கசப்பு வரலாம். அவங்களுக்காக டெய்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அவங்கள ஆசீர்வதிச்சு, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆசீர்வதிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். நம்ம இருதயத்தில் உள்ள கசப்பு மாறிடும். நமக்கு மனதளவிலே யாருமே எதிரியாக இருக்க மாட்டாங்க. சங்கீதங்களை படிக்கும்போது எதிரிகள், சத்துருக்கள்னு சொல்லும்போது நமக்கு மனிதர்களே ஞாபகத்து வரக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு, உருமாற்றப்பட்ட ஒரு இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்கும். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்குங்க? இன்னைக்கும் கூட ஒரு நியூ சாங் கத்துக்கலாமா? அம்மா நாச்சு குல்லுலுவாச்சு, அம்மா நாச்சு குல்லுலுவாச்சு,
అమ్మా నాచు కుల్లులువాచు అమ్మా నాచు కుల్లులువాచు 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 కుల్లులువాచు. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Sha-la-la-la-la, 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 sha-la-la-la-la. சந்தோஷம் என்றும் சந்தோஷம், ஏசப்பா வீட்டில் என்றும் சந்தோஷம். சந்தோஷம் என்றும் சந்தோஷம், ஏசப்பா வீட்டில் என்றும் சந்தோஷம். ஷாலலாலலா 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 ஷாலலாலலா. என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருந்துச்சா? இப்போ ஆக்ஷன் பண்ணலாமா? அம்மா நாச்சு குல்லுலுவாச்சு, அம்மா நாச்சு குல்லுலுவாச்சு, அம்மா நாச்சு குல்லுலுவாச்சு, அம்மா நாச்சு குல்லுலுவாச்சு, குல்லுலுவாச்சு குல்லுலுவாச்சு, குல்லுலுவாச்சு குல்லுலுவாச்சு, குல்லுலுவாச்சு குல்லுலுவாச்சு, குல்லுலுவாச்சு குல்லுலுவாச்சு. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Sha-la-la-la-la, 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 sha-la-la-la-la. சந்தோஷம் என்றும் சந்தோஷம், ஏசப்பா வீட்டில் என்றும் சந்தோஷம். சந்தோஷம் என்றும் சந்தோஷம், ஏசப்பா வீட்டில் என்றும் சந்தோஷம். ஷாலலாலலா 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 ஷாலலாலலா. என்ன குட்டீஸ், பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சாங்கோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் கூட ஒரு மிஷினரி சாட்சியை நாம் கேட்போம். ஜார்ஜ் வில்லியம் சொல்லி ஒரு மிஷினரி, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு தரிசனம் உலகமெங்கும் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவருடைய தரிசனம். அதன்படி அவர் 1844 ஆண்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பித்தார், இயக்கத்தை ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கு பேர் YMCA, யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். அதுக்கு ஃபவுண்டர் தான் ஜார்ஜ் வில்லியம்ஸ். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் நிறைந்தவராக அவர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு தரிசனம் என்னன்னாக்கா, நிறைய வாலிபரங்களை ஒன்றா சேர்த்து அவர்களை சரியான வழி நடத்தணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், சரியான வழி நடத்தணுன்ற ஒரு பாரம் அவருக்கு. அதன்படி அவர் என்ன பண்ணார், 1844 ஆண்டு லண்டன் மாநகரத்தில் மிகுந்த ஜபத்துடன் அமைப்பை உருவாக்கினார். உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்தவ இளைஞர்களையும் நேர் வழியில் நடத்த வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து, அவர் எல்லா வாலிபர்கள்லாம் தவறான வழியை விட்டுட்டு தங்களுடைய விருப்பத்தின்படி நடக்காமல் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் அந்த இளம் பிள்ளைங்களெல்லாம் வாலிபர்களெல்லாம் ஒன்றா கூட்டி அவர் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்தார். 1855 வருடம் இது பன்னாட்டு சங்கமாக உயர்வு பெற்று இன்று சுமார் 150 நாடுகளில் கிளை சங்கங்கள் ஆரம்பித்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த ஒரு தரிசனம் ஒரு பெரிய தரிசனம் அவருக்கு. ஏதோ ஒரு நாடு கிடையாது,
உலகமெங்கும் அந்த வாலிபர்களெல்லாம் ஒன்றா கூட்டி கிறிஸ்துவின் வழியில் நடக்கும்படியாகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் அந்த பிள்ளைகளை வழி காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்த ஸ்தாபனம் தான் இந்த YMCA. 150 நாடுகளில் இவர் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்கள். 150 இன்றைக்கு நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்குறேன். அதனுடைய கிளை சங்கங்களை இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு தரிசனம். அதுபோல் ஜார்ஜ் வில்லியம்ஸுக்கு வந்து ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக அவர் ஜெபம் பண்ணி கேட்டு வாங்கின தரிசனம் தான் இது. அதன் மூலியமாக இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்கில் வாலிப பிள்ளைங்க கர்த்தரடிகத்தில் வழி நடத்தப்பட்டு இன்றைக்கு நல்ல முறையில் நடந்து வருகிறது. அது சாட்சியை கேட்டு நாம் கூட இது போல் ஒரு தரிசனம் நமக்கு இருக்கும்போது நாமும் கூட இது போல் ஒரு ஊழியம் நம்மளால் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியை கேட்டு நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிறிய பெண்ணின் சாட்சியை கூற விரும்புகிறேன். அந்த பெண்ணினுடைய பெயர் கேட்டி மே வியாட். இவர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மாகாணங்களில் ஒன்றாகிய பிலதெல்பியாவில் 1883ஆம் ஆண்டு பிறந்தா. அவளுக்கு 3 வயது ஆகும்பொழுது சண்டே கிளாஸ் போக ஆரம்பித்தா. அப்போ மெத்தடிக்ஸ் சபையில் போய் சண்டே கிளாஸ்க்கு இருப்பாள். ஒரு நாள் கொஞ்சம் பிந்தி போயிட்டா. அப்போது அந்த கிளாஸில் அவளுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. வெளியில் நின்றுட்டு ரொம்ப கண்ணீரோடு நின்றுருந்துருக்கா. அப்போ அந்த போதகர் ஐயா ரசல் அவங்களுடைய பேர், அவங்க பார்த்துட்டே இருந்துட்டு வெளியே வந்து அவளை கூட்டிகிட்டு போய் தான் பக்கத்தில் உட்கார வச்சு அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்துருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு பெரிய ஆலயம் கட்டுவோமா, எல்லா பிள்ளைகளும் வர்றதுக்கு ஏற்றபடி ஒரு சர்ச்சு கட்டுவோம், அதை வந்து அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சண்டே கிளாஸ் முடித்தோடனே வீட்டுக்கு போயிட்டா. அவள் வீட்டுக்கு போன அன்னையிலேருந்து அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் பேசி என்ன செஞ்சிட்டான்னா, பைசா அவளுக்கு அம்மா அப்பா கொடுக்குறது, சொந்தக்காரங்க கொடுக்குற பணத்தை எல்லாம் ஒரு உண்டியலில் போட்டு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கா. அப்போது 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவளுக்கு 4.5 வருஷம் வயசாகிடுச்சு. அதை எண்ணி பார்க்கும்போது அங்குள்ள டாலர்களில் அது வந்து 57 சென்ட் பணமாக. அப்போ அதை சேர்த்து வச்சுருந்துருக்கா. கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கு ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த வியாதி குணமாகாமல் அவள் மரித்து போனாள். மிகுந்த மனவேதனை. அடக்க ஆராதனைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அவளை கொண்டு போகும்போது அந்த பணத்தையும் அவள் சேர்த்து வச்சுருந்த பணத்தையும் கொண்டு போனாங்களாம். கொண்டு போய் அங்கே அடக்க ஆராதனை முடிஞ்ச உடனே போதகரையாகிட்ட மகா வந்து இப்படி சேர்த்து வச்சுருந்தா அந்த பணத்தை கொண்டு ஆலயம் கட்ட உதவியாக இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஐயா மிகுந்த மனவேதனையோடு ஜெபித்து அந்த பணத்தை வாங்கிட்டு போய் இதை ஆலயத்தில் அறிவிச்சிருக்காங்க. பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அந்த ஆலயம் கட்டுவதற்கு ஏற்ற பணத்தை மொத்தமாக கொடுத்துட்டாங்களாம். அப்படியாக எல்லாரும் அதிக பண உதவிகளை செய்து ஒரு 3300 பேர் அமரத்தக்கதான ஒரு பெரிய ஆலய ஜெபம் முடிஞ்சவுடனே சண்டே கிளாஸ் நடக்கும். அப்போ நிறைய பிள்ளைகள் இருக்கலாம்ல, 3300 பேர் உட்கார்ற இடமா அந்த பெரிய ஆலயமாக கட்டியிருக்கிறார்கள். மொத்தம் வந்து 25 லட்சம் டாலர்கள் சேர்ந்துருக்கு ஆலயத்தை. இந்த விளம்பரத்தின் மூலமாக, இந்த பிள்ளையின் மூலமாக அங்கே வந்து ஒரு எழுப்புதலே ஆரம்பிச்சிட்டான், ஜெபம் எல்லாமே. அந்த ஒரு சின்ன பெண்ணின் மூலமாக ஆண்டவரோட ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட கிருபை செய்தார். கேட்டி வந்து 5 வருஷம்தான் அந்த உலகத்தில் இருந்தாள். ஆனால் அவளுடைய தியாகத்தால் அநேகர் சரீரத்திலும் ஆவியிலும் வளர்ந்து வருகின்றனர். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்கிற வசனத்தின்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி கொடுக்குறோங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை போதகராகிய மணிதாஸ் திருச்சியிலிருந்து நான் சொல்கிறேன். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர்களுக்கான ஒரு சிறப்பு முகாம் ஒன்று வைக்கப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன்.
ஒவ்வொரு வருஷமும் இந்த மிஷினரி கிராம மிஷினரி இயக்கம் நடத்துகின்ற இந்த எழுப்புதல் ஜெபத்தில் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த கடைசி காலங்களிலே வாலிபர்கள் இயேசுக்கு தேவை, வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை நடத்துகின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவை கட்டாயம் இந்த திருச்சி பட்டணத்தை சுற்றி இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இது ஒரு சவாலாக இருக்கும். நீங்கள் அனைவரும் வாலிபர்களாகி நீங்கள் கட்டாயம் இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 15 மதிய வேளையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் பலன் அடிப்படைக்கு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதிலே சிறப்பான செய்தியை அன்புக்குரிய சகோதரர் மோன்சி லாசரஸ் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை கொடுக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நீங்கள் தயவுசெய்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் எழும்பி வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக.